நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello? Yeah, hello. May I speak to Vinay, please? Vinay? Oh, Vinay, no here. Only there. You phone call Chandigarh. பாருங்க, வினய் அங்கதான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். போன் அவங்கிட்ட கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஹலோ மேடம், போன் லைன்ல என்னவோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரியா கேட்க மாட்டேங்குது. எதுக்கு இப்படி கத்தி பேசுறீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுங்க ப்ளீஸ். என்ன சொன்னீங்க? நீங்க ஜீவிதா கிட்ட போனை கொடுங்க. நான்சென்ஸ். என்ன சென்னி? வினய் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. வினய் என்ன பண்ணா? ஜீவிதாவை பார்க்க ரிஷிகேஷ் போயிருக்கானா? வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. வீட்ல யார்கிட்டயும் சொல்லாமையா? ஆனா அண்ணி அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே. ஆனா இப்ப பண்ணிட்டான். இன்னைக்கு அவன் என் கூட கோவிலுக்கு வரேன்னு சொன்னான். அத கூட மறந்துட்டு போயிட்டான். அதுவும் இல்லாம நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். வினய் விஸ்வா மாதிரி ஏன் நடந்துக்கிறான்? ஒருவேளை அவன் போனை பேக்லயே மறந்து வச்சிருக்கலாம் இல்லையா? அதனாலதான் போன் அட்டன் பண்ணாம இருந்திருக்கேன். நீங்க சரியாதான் சொன்னீங்க அண்ணி. வினய் அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதா? அட கடவுளே, யார் போன் பண்ணாங்கங்கறதையே கேட்க மறந்துட்டனே. வினய கேட்டு எதுக்கு இங்க போன் பண்ணாங்க? வினய், ஒருவேளை வினய் ரிஷிகேஷ்க்கு வந்துட்டானா என்ன? இந்த வீட்ல நீ மட்டும்தான் என்ன பத்தி கவலைப்படுற. மத்தவங்க யாருக்குமே என்ன பத்தி கவலையே இல்ல. நீ சாப்பிட்டியான்னு யாருமே என்ன கேக்குறது இல்ல. நீ போறதுக்கு அப்புறம் நான் பட்டியாவே கிடந்து சாக போறேன். அப்புறம் நான் ஆவியா மாறி நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை சுத்தி சுத்தி வருவேன். ஜீவிதா, ஜீவிதா, நீயாவது உண்மையை சொல்லு. என் பையன் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறான். இத பாரு ஜீவிதா, அக்கா தங்கச்சி 2 பேரும் என் பையனை ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுடாதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மால்தி எங்க போனா? காலையில இருந்து ஆளையே காணோம். எனக்கு என்னவோ நீங்க 2 பேரும் சேர்ந்து புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர போறீங்கன்னு தோணுது. கடவுளே, தயவு செஞ்சு வாய் திறந்து பேசு. எங்க போனாவ? வாயாடி, ஏண்டி கத்திக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்? ஐயோ பாட்டி, என்ன விஷயம்னு அவளையே கேளுங்க. இத பாரு ஜீவிதா, நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க, நீங்க ஏதோ பிரச்சனை பண்ண போறீங்கன்னு நான் போய் அத்தை கிட்ட சொல்றேன். தாமு, என் செல்லம், என் பட்டு, உனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல? அப்ப சொல்லு, இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு நிச்சயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அத சொல்லலன்னா உனக்கு வாழ்க்கை பூரா லட்டே இல்ல. வாயை திறந்து சொல்லடா. அம்மா, நான் உண்மையா சொல்லிடுறேம்மா. எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுமா. அக்கா மாமாவை பார்க்க போன விஷயம் கூட எனக்கு தெரியாதுமா. அதான் டாக்டர் மதன் மசூரிக்கு வந்தாரு. இதெல்லாம் ஏன் தப்புதான் மாமா, என்னோட தப்புதான். நான் தான் அந்த லெட்டர் அக்கா எழுதுற மாதிரி எழுதி அக்காவுக்கு தெரியாம டாக்டர் மதன் கிட்ட கொடுத்துட்டேன். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ப்ளீஸ் மாமா, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. நான் போய் சொல்லல, அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஜீவிதா இத முன்னாடியே சொல்லல. ஆக்சுவலி பிரச்சனையே இதான். நான் ஏதாவது பண்ணி பிரச்சனையை பெருசாக்கிடுறேன். ஆனா அக்கா பாவம் எதுவுமே பேச மாட்டா. ஆனா எல்லா பிரச்சனையும் அவளுக்கு தான் வருது. இது எல்லாம் என்னாலதான் நடந்தது மாமா. பாவம் அக்காவுக்கு எதுவுமே தெரியாது. மாமா ப்ளீஸ் மாமா, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நான் பண்ண தப்பால அக்காவை தண்டிச்சிடாதீங்க. பாவம் காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கா. மாலதி, நீ ஒரு விஷயம் சொல்றியா? நீ என்னோட நிலைமையில இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா அக்காவை சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அவளை பத்தி நல்லா தெரியும். என் அக்கா கண்டிப்பா எந்த தப்பு பண்ண மாட்டா. ஆனா தப்பு நடந்து போச்சு. மாமா, உங்களுக்கு இன்னும் புரியலையா நான் என்ன சொல்றேன்? போது, நிறுத்து மாலதி. இனி பேசி எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். அப்புறம் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுக்கு தேங்க்யூ. அக்கா கிட்ட என்ன சொல்லட்டும்? மாமா ப்ளீஸ் போகாதீங்க. அக்கா வருத்தப்படுவா. அவ உங்களை ரொம்ப விரும்புறா.
வாழ்க்கையே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். என்ன இந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு. ரெண்டு பேரும் ஏன் ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறீங்க? எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ஜீவிதா, நீங்க கொண்டு வர பிரச்சனையெல்லாம் தாங்கிக்க எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்ல, தெரிஞ்சுக்க. வினய் இங்க வந்திருக்கா, அவனை நீ பார்க்க போயிருக்க, அதுவும் எனக்கு தெரியாம. அதுவும் டப்பு வந்து சொன்னதுனாலதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. இல்லன்னா தெரிஞ்சிருக்காது. அவ்வளவு அவசரமா எதுக்கு அந்த பையனை நீ பார்க்க போன? வீட்லயே பேசி இருக்கலாமே, வெளியில போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்க ஜீவிதா. வினய் எதுக்காக இங்க வந்தான்? என்ன விஷயம் சொல்ல போறியா இல்லையா? ஒருவேளை டாக்டர் மதனை பத்தி பேச வரல? நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், ஏன் பதிலே சொல்லாம நிக்கிற? பாட்டி, அத நான் சொல்றேன் பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் எதுக்காக வந்தார்னு நான் சொல்றேன் பாட்டி. மாலதி, அது அவர் இங்க எதுக்காக வந்தாருன்னா பாட்டி, ஏன்னா அவருக்கு நம்பிக்கையே இல்ல. எந்த விஷயத்துல நம்பிக்கை இல்ல? ஏன்னா அவரோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நல்லது நடக்கும்னு அவர் நினைச்சு கூட பாக்கலையா. அது ஜீவிதாக்கா மாதிரி அழகான அறிவான பொண்ணு தன்னோட வாழ்க்கையில வருவான்னு அவர் நினைச்சு கூட பாக்கலையா. இதான் விஷயம் பாட்டி. இத சொல்லத்தான் ஜீவிதாக்காவை பாக்குறதுக்கு மாமா வந்திருந்தாரு. அதுவும் இல்லாம இது இது கனவா நினைவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தாரு பாட்டி. நீங்க சொல்லுங்க பாட்டி, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் தாத்தாவும் இந்த மாதிரி ரகசியமா மீட் பண்ணது இல்லையா? அந்த காலத்து ஆளுங்களுக்கு ரொமான்ஸ்னா வளர்றத நிறுத்து. எனக்கு சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்ல மாலதி. ஜீவிதா கழுத்துல என்னைக்கு தாலி ஏறுதோ அதுக்கப்புறம் எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். ஆனா அது வரைக்கும் நான் சொல்றதான் நீ செய்யணும். எது செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு. உன்னோட பாட்டி சொல்ல நீ மதிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன், அதே மாதிரி உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். புரிஞ்சுதா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வருஷம் தீபாவளிய நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து கொண்டாடலாம். சூப்பர் ஐடியா மாமா. எனக்கும் இந்த யோசனை வந்தது. இந்த தடவை அவங்க குடும்பமும் நம்ம குடும்பமும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடினா ரொம்ப ஜாலியா இருக்கும். அது மறக்க முடியாத நாளா இருக்கும். ஏன் அப்படி பாக்குறீங்க? என் மனசுல இருக்கிறத சொன்னேன். ஷாலினி, நீ என்னமா சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்ப்பா. அவங்கள எங்க கூப்பிடலாம். இந்த யோசனை நமக்கு முன்னாடியே வந்திருந்தா வினய் ஜீவிதாவை பாக்குறதுக்காக ரிஷிகேஷ்க்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. வினய் ஜீவிதாவை பார்க்க ரிஷிகேஷ் போயிருக்கானா? காலையிலே கிளம்பி போயிட்டான். வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லல. அத்தை, வினய்,
நீ ஜீவிதாவை பார்க்க ரிஷிகேஷ் போயிருந்த. ஆமா. என்ன விஷயம்? வினய், உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எந்த ஒரு காரணமும் இல்லாம எதையும் செய்ய மாட்ட. உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீ எதுக்காக அங்க போனியோ அந்த காரணத்தை எங்க கிட்ட தைரியமா சொல்லலாம். என்ன விஷயமா போன? அந்த அளவுக்கு ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை தாத்தா. எக்ஸ்கியூஸ் மீ. டெஃபினெட்லி. சரி, நான் பாத்துக்கிறேன். நான் திரும்ப கால் பண்றேன். ஓகே. என் மேல கோவமா? நான் கோவமா இருக்கணும் இல்லையா, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ இப்ப ரொம்ப வளர்ந்துட்ட. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே நடந்துக்கோ. நான் என்ன நினைக்கிறேங்கிறத பத்தி உனக்கு என்ன கவலை? அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. எப்பவுமே உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்துல தான் பார்க்குறேன். சின்ன வயசுல எங்க அம்மா என்ன திட்டும்போது நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. இப்ப நீங்களே கோவப்படுறீங்க. மேடம், சாப்பாடு ரெடி. ரகு, எனக்கு இப்ப சாப்பிடுற மூடு இல்ல. அப்படின்னா எனக்கும் எதுவும் வேண்டாம். ஏன், எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிற? நான் இப்போ வந்து மூட விட்டா இருந்தேன்னா அப்போ நீங்க தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவீங்க. அப்புறம் தான் நீங்க சாப்பிடுவீங்க. இப்போ நீங்களே கோவமா இருக்கீங்க. நான் எப்படி சாப்பிடுறது? அப்படியா? உன் வக்கீல் புத்திய அத்தைக்கிட்டே காட்டுறியா? உனக்கே நல்லா தெரியும் வினய், உன் மேல நான் கோவப்பட்டா அது நிச்சயம் ரொம்ப நேரம் நீடிக்காது. எங்க வா. ஐம் சாரி அக்கா. இட்ஸ் ஓகே. வினய், ஜீவிதாவை நீ எதுக்காக பார்க்க போன? அது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது பிரச்சனைனா அதை முதல்ல நீ என்கிட்ட தான் வந்து சொல்வ. கரெக்டா? வா போய் சாப்பிடலாம். சரி அக்கா. வினய், நான் அவரை உண்மையாவே காதலிக்கல. அப்படி ஏதாவது ஒருவேளை இருந்திருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துந்திருக்கவே மாட்டேன். நான் தான் அந்த லெட்டர் அக்கா எழுதுற மாதிரி எழுதி அக்காவுக்கு தெரியாம டாக்டர் மதன் கிட்ட கொடுத்துட்டேன். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். மாமா ப்ளீஸ் போகாதீங்க. அக்கா வருத்தப்படுவா. அவ உங்களை ரொம்ப விரும்புறா. உண்மையாவே ஜீவிதாவுக்கு இந்த விஷயத்துல எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக அவங்க குடும்பத்துல எல்லாரும் இதை மறைக்க பார்த்தாங்க? இந்த விஷயத்தை பத்தி நான் எப்படியாவது தாத்தா கிட்ட சொல்லியே ஆகணும். ஆமா, அதுதான் சரியா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ,
ஜட்ஜ் ஐயா தான் ஃபோன் பண்ணாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மாலதி? ஜீவிதா கல்யாணம் நின்னுடுச்சு. நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல. காலம் பூராவும் இவ உன் கூடவே இருக்கிற மாதிரி பண்ணிட்ட. அப்புறம் நீ உனக்குமா அறிவில்லாம போயிடுச்சு. நீ செஞ்ச இப்படிப்பட்ட காரியத்தினால இந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. என் மனசே ஒடிஞ்சு போச்சு. ஏன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேக்குறவங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ நான் சொல்றபடி கேட்டு நடந்திருந்த என்ன இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஜீவிதா, இதுக்கு எல்லாமே காரணம் நீ ஒருத்திதான். பாட்டி நான் என்கிட்ட ஏதோ பேச வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அக்கா, ஒருவேளை இவ பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் அக்காவோட நிலைமை என்ன ஆகும்? கடவுளே, அப்படி நடக்கவே கூடாது. நீதான் எங்களை இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். இந்த மாதிரி நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸோட ஐடியாவை தான் கேட்கணும். அதான் குட் ஐடியா. ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா நீங்க சொல்லுங்க. பழிக்கு பழி. பழிக்கு பழியா? அவங்க யாரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? அதுக்கு பதிலா நாமளே நிறுத்திட்டா பாட்டிய வச்சே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம். அவங்க தான் இந்த பிளானுக்கு சரியான ஆளு. இதுக்கு முன்னாடி நீ கல்யாணத்தை நிறைய தடவை நிறுத்த பார்த்துட்ட. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சே. இத பாருதவங்கள, இந்த மாதிரி இனிமே நடக்காது. நோ பிட், only hit. பாட்டி, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது அக்கா அந்த வீட்டுக்கு மருமகளா போக கூடாது பாட்டி. இன்ஃபேக்ட் அது வீடே இல்ல, பெரிய ஜெயிலு. அவங்க வீட்ல இருக்கிற ரூல்ஸ் ஜெயில கூட இருக்காது. எப்ப பார்த்தாலும் நாங்க இந்த மாதிரி, நாங்க அந்த மாதிரி, எங்க பழக்க வழக்கங்கள், நாங்க 8 மணிக்கே சாப்பிட்டுருவோம். அப்புறம் அந்த தாத்தாவை பார்த்தா சென்ட்ரல் ஜெயில இருக்கிற ஜெயிலரை விட மோசமா இருக்காரு. பாட்டி, நீங்க தான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க, ஆனா அவங்கள மாதிரி 8 மணிக்கே சாப்பிடணும் இப்படிதான் கண்டிஷன் போடுறீங்களா என்ன? எனக்கு சொல்ல வரல, ஆனா அவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல. எனக்கு என்னமோ அக்கா அந்த வீட்ல கட்டி கொடுக்கறது சரின்னு படல. மாலதி, நீ என் கண்ணை திறந்து வச்சிட்டேமா. நீ எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட. கடவுளே, நான் கொஞ்சம் ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கனவுல கூட நடக்காது. பாட்டியாவது என் பேச்சு கேக்குறதாவது. டேய் தவக்கல, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுடா. ஏதாவது நல்ல பிளானா யோசிக்கணும். ராத்திரி பூரா நல்லா யோசிங்களே. யாருமே தூக்க கூடாது. ஓகே? டன் 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 டன். அண்ணா, நீங்க ஜீவிதா கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஜீவிதா என்ன சொன்னா, அவளுக்கும் அந்த டாக்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உறுதியா சொல்றேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நீ நம்புறியா? தெரியலடா, ஒருவேளை அவ சொல்றதும் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்னு பார்த்தாங்க? டாக்டர் மத நம்ம வீட்டுல நம்ம கூட இருந்தாரு. அப்ப கூட அவரை பத்தி எதுவுமே சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா அவங்கள கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்புறம் வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியுதுல்ல? எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்.